மேடம் கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? நான் மாட்டிக்கிட்டேன். பாருங்க, அப்பா அம்மா வெளியே வெயிட் பண்றாங்க. கதவை திறங்க, நான் போகணும். மேடம், இதை யார் எடுக்க சொன்னாங்க? இல்ல, பணத்துக்கு போடுறதெல்லாம் எனக்கு எதுக்கு போடுறீங்க மேடம்? ஒரு வாட்டி சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க செத்து போயிட்டீங்க. உங்க சாவை ஏத்துக்குங்க. வாட்? மேடம், கதவை திறக்கிறீங்களா இல்லையா? இங்க பாருங்க மேடம், எங்களை வேற எங்கேயாவது போடுங்க, இல்லைன்னா வெளியில அனுப்பிடுங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏய், என்னையா நீ அப்பையில இருந்து கடுப்பேத்திக்கிட்டே இருக்க? பயப்படாதீங்க, இது ஒரு சூசைட் கேஸ். மேடம், நீங்களா என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கதவை திறங்க மேடம், நான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. சிருஷ்டி, 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 என் பிள்ளைய போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துட்டு போறாங்களாம். நான் விட மாட்டேன். என் பிள்ளைய விட மாட்டேன். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அம்மா, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க. அப்பா. விக்ரம், உங்களால யார்கிட்டயும் பேச முடியாது. நீங்க சொல்றத கேட்கறதும் உங்க கூட பேசுறதும் என்னால மட்டும்தான் முடியும். மேடம், எனக்கு எல்லாம் கேக்குது. இல்ல மேடம், சான்ஸே இல்லை. நான் எதுக்கு சாக போறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சாகணும் சொல்லுங்க? ஐ அம் ஜஸ்ட் 32. சாவு எப்ப யாருக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இல்ல மேடம், அது வந்து விக்ரம், இன்னைக்கு காலையில ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறந்துருச்சு. அதுக்கு யாரு நியாயம் சொல்லுவா? வெரி சாரி. அது வேற மேடம். அது பிறக்கும் போதே செத்துருச்சு. அதுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா நான் 32 வருஷம் வாழ்ந்திருக்கேன். எனக்கு உயிர் மேல ஆசை இருக்காதா? வெறும் 26 வயசு. முந்தா நாள் தான் கல்யாணம் ஆச்சு. இன்னும் பொண்டாட்டி கூட வீட்டுக்கு வரல. செத்து போயிட்டான். நல்ல விஷயம் தானே. அவனுக்கு வாழணுங்கிற ஆசை இருக்காதா? யாருக்கு தான் உயிர் மேல ஆசை இருக்காதுன்னு சொல்லு. மேடம், நான் சாக ரெடியா இல்ல. நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இவன் யார் மேடம்? இவன் அடுத்த 2 நிமிஷத்துல போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இவன் சாகவே ரெடி இல்லைங்கிறான். மேடம், 32 வயசு மேடம். அது சாகிற வயசா? நான் இன்னும் என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாஸ். நம்ம சின்ன வயசுல சொல்லுவோம்ல, ஆஃபீஸரு, ஐஏஎஸ், டாக்டர், கண்டக்டர், டிரைவர், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏங்க, நான் ஏதோ ஒன்று ஆவாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை மேடம். 32 வயசு சாகிற வயசு இல்லை மேடம். சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் சாகிற வயசு என்ன? ஒரு 60, 63. சரி. இப்போ எனக்கு 63 மேடம். இப்போதான் ரீசெண்டாக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னும் நான் பேரன் பேத்திங்களை பார்க்கணும். அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோம். என் கையால் அவங்கள தூக்கி கொஞ்சணும். என்னோட கை புரிஞ்சுதா? 32 ஆனாலும் அதான், 63 ஆனாலும் அதான். உயிர் மேல இருக்க ஆசை போகாது. கூட்டிட்டு கிளம்புங்க. கிளம்புறதா? வாங்க வாப்பா, உன் ஸ்டாப் வந்துருச்சு, வா. என்ன மேடம், உயிர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், இது சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கான். ஒன்னு சொல்லவா பாஸ், சொர்க்கம்ன்ற கான்செப்டே இல்ல. சைன் பண்ணுங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். என்ன இது? திருப்புங்க. ஓ ஓ, ஜஸ்ட் மிஸ். ஓகே, 3 நாள். 3 நாளா? என்ன 3 நாள்? உங்களை திரும்ப 3 நாள் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். மேடம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம். நீங்க எதுக்காக சிரமப்படுறீங்க?
இன்னைக்கே அனுப்பிடுங்க போதும். எங்கள் அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறேன். ஆமாம் ஆமாம், அனுப்புங்க மேடம், வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். போங்க பாஸ், நீங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டு ஒரு 60 வயசு கழிச்சு வாங்க. நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். ம், கேப் புக் பண்ணவா? இங்க பாருங்க விக்ரம், சாவுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. இன்னையில இருந்து 3 நாள் உங்களை திரும்ப பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். 3 நாளைக்கு அப்புறம் உங்க சாவு உறுதி. இல்லை மேடம், 3 நாளுங்கிறது எப்படி மேடம்? நீங்க ஏதோ பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல, அதெல்லாம் பண்ணுங்க. பாருங்க, நீங்களே சூஸ் பண்ணிருக்க நம்பர். போறீங்களா இல்லையா? இல்லைன்னா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மார்ச்சுரிக்கு திரும்ப அனுப்பிடுவேன். சரி மேடம், நான் ரெடி. படுப்பா விக்ரம், படு. அது என்ன பிடிங்க கத்த கட்டுறன்னு நாங்களும் பார்க்குறோம். ரெடி? விக்கி, எழுந்திரிட டைம் ஆச்சு. விக்ரம், அப்பாவை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணணும்டா. எழுந்திருச்சு வாடா. விக்கி, விக்கி எழுந்திருச்சு வாடா. விக்கி, வாடா. அம்மா, நான் தூங்கினதே லேட்டு. நடந்து போக சொல்லுமா. இவன் என்ன அடிப்பான், நான் திரும்ப எந்திரிப்பேன், உன்னை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா இவனை பாத்தியா, வருவான் உட்காருவான், யார் என்ன சொன்னாலும் எந்திரிச்சே போறதில்ல. ஏய், யார் தங்கம்? ஏய் கஜோர், நீதான். எங்க படம் 100 நாளா ஓடிக்கிட்டு இருக்குடா. உன் லைஃப்ல இருக்கிற 3 நாளை சிறப்பா செயல்படுத்து. போடா. விடாத விக்ரம். அடி, நல்லா அடி. ஹலோ பாஸ், இந்த சீன் இப்போ சேஞ்ச் ஆனிச்சுல்ல? தமிழ் அது ஒரு புது முயற்சி. ஹலோ ஹலோ பாஸ். என்ன பாஸ், போன வேலை முடிஞ்சுதா? என்ன விக்ரம், இந்த 3 நாள்ல நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட்டீங்களா? அட இருங்க மேடம், நம்ம யாருங்கிறதே இன்னும் புரியல. அவருக்கு ஷாக்ல இருக்காரு. இங்க வாங்க. அவங்கள நம்பாதீங்க பாஸ். நர்ஸ் வேஷத்துல இருக்கிற மோகினி மாதிரி அவங்க. சைலண்டா சிங்க் ஆகலான்னு சூசைட் பண்ணா 3 நாளா என்னை கூட்டிட்டு வந்து உங்க லைஃப் ஸ்டோரியை போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. என் எஃபர்ட் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. கொஞ்சம் கூட மனிதநேயம் வேண்டாம் உங்களுக்கு? இங்க பாருங்க, செயினை போட்டு கட்டி போட்டிருக்காங்க. மேடம், எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல மேடம். நிஜமா இது ஏதோ கனவுன்னு நினைச்சிட்டேன் மேடம். எல்லாரும் வாழ்க்கையில கனவு காணணும். ஆனா கனவிய வாழ்க்கைய மாத்திக்கிட்டு வாழக்கூடாது. கொடுத்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கவே இல்ல. நான் என்னென்னமோ பண்ணுவேன், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்களே, அதானா இது? இல்லை மேடம், அது நிஜம்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன். அதான் நீங்களே பார்த்தீங்களே. பார்த்தோமே. அதான் மேடம், இவரு மத்தியானம் எந்திரிச்சு தம் அடிச்சாரு. அப்புறம் பசங்களோட கிரிக்கெட் ஆடிட்டு விளங்காத ஒரு படம் பார்த்தாரு. அப்புறம் திரும்ப தம் அடிச்சுட்டு படுத்துட்டாரு. இதான் 3 days ரிப்பீட் டெலிகாஸ்ட். இல்ல மேடம், என் பாயிண்ட் இதுதான். இவருக்கு எதுக்கு 3 நாள் டைம் கொடுத்தீங்க? ஏன் பாஸ், உங்களுக்கே போர் அடிக்கலையா? மேல இருந்து பாக்குறவங்களுக்காவது புதுசா ஏதாவது பண்ணலாம்ல? யோ அனாசன், கொஞ்சம் சும்மாரியா? மேடம் ப்ளீஸ் மேடம், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் இது எதையும் மறக்க மாட்டேன். ஐ ஸ்வேர். கொடுங்க பாப்போம். விக்கி, எழுந்திரிடா, டைம் ஆகுது. விக்ரம், அப்பாக்கு டைம் ஆச்சு, பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணணும்டா. விக்கி எழுந்திரி. விக்கி, விக்கி. அம்மா, நேத்து படுத்ததே லேட்டு. எந்திரிச்சு வாடா. நடந்து போ சொல்லுமா, ஹெல்த்துக்கும் நல்லது. ஏய்,
நல்ல கனவு கண்டுகிட்டு எழுந்திருச்சு இருந்தேன். வந்து என்ன டிராப் பண்ணியிருக்கான். ஐயோ எங்க பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. சிஸ்டி உன் லஞ்ச் பாக்ஸ் ரெடி. விக்கி எழுந்திருச்சிட்டியாப்பா? போய் உங்க அப்பாவை டிராப் பண்ணிட்டு வாடா. இப்பதான் நடந்து போறாரு, போய் விட்டுட்டு வாடா. அம்மா இன்னைக்கு என்ன டேட்டு? டேட் வேணும்னா நியூஸ் பேப்பரை போய் பாருடா. 23 தானா? என்ன டேட்டு? எதுக்கு கேக்குற? இவன் ஒருத்தன். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் திரும்ப போய் கதவை சாத்திக்கிட்ட? வெளியில வாடா விக்ரம். வெளியில வந்து ஏதாவது பண்ணலாம்ல. லாக் பண்ணிட்டு அங்கேயே கடை. ரூமுக்குள்ள என்னதான் பண்றேன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அம்மா 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 அடுத்த 3 நாளைக்கு நான் ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன். சாப்பாடெல்லாம் எனக்கு அங்கேயே கொடுத்துரு. யாராவது கேட்டா ஊர்லயே இல்லைன்னு சொல்லிடு. ஒரு அம்மாவோ ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா? நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டியாடா? அம்மா இன்னும் 3 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறம் வந்து நானே எல்லாத்தையும் சொல்றேன். சிப்ஸு. அப்பா இப்படி மேன் ஹேண்ட்லிங்லாம் பண்ணக்கூடாது. எப்படி வலிக்குது தெரியுமா? ஐயப்பா. அப்படியா? நீங்க அவ்வளோ பெரிய பில்டிங்ல இருந்து குதிச்சப்ப உங்களுக்கு வலிக்கலையா? நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சைனே பண்ணிருக்க மாட்டேன். ஓ, எங்களுக்கு மரியாதை இல்லையா? நினைக்கிற மாதிரிலாம் இழுத்துட்டு சுத்துறீங்க. என்ன பாஸ்? சூசைட் பண்ணிக்கிட்டவங்களுக்கெல்லாம் மரியாதை வேற. மேடம் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை முடிங்க, கிளம்பலாம். என்ன விக்ரம், என்ன பண்றீங்க? அனாசினா உனக்கு இருக்க ஆப்பு. ஒன்றும் இல்லை மேடம். ஒன்றும் இல்லையா? ஹலோ பாஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஸ்கீம் போடுறவங்களுக்கே ஸ்கீம் போடுறீங்கன்னு சொல்றாங்க. ஜீவன், நீங்க கொஞ்சம். விக்ரம், நீங்க ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதானா இது? சோ ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா சாவு வராதுன்னா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் மேடம். ரூமை லாக் பண்ணிட்டு உக்காந்துட்டா ஒரு 60-70 வருஷம் சாவே இல்லாம வாழ்ந்துடலாம். இதுவும் ஒரு சாதனை தான், நம்ம பாஸ் மாதிரி. என்ன பாஸ்? விக்ரம், சாவை யாராலும் ஏமாத்த முடியாது. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் இந்த 3 நாளைக்கு அப்புறம் சாவுல இருந்து தப்பிக்க முடியாது. இல்லை, அது வந்து ஆக்சுவலி. விக்ரம், நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜீவன் மேடம், அந்த கேலண்டர்ல இருந்து டேட்டை கிழிங்க. இதுவா? ம். இன்னொன்னு. இல்லை வேண்டாம் மேடம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. இங்க பாருங்க விக்ரம், கவனமா கேட்டுக்கங்க. சாவுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. போதும் மேடம், என்னை எங்க அனுப்பணுமோ அனுப்பிடுங்க. போதும்.
உங்களை அனுப்புறதோ இல்ல இங்கேயே வச்சுக்கிறதோ என் கையில இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த 3 நாள்லயே நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. மாட்டிக்கிட்டு இருப்பனா? அப்படின்னா மேடம் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு என்ன இப்படி செயின் போட்டுட்டு சுத்த ஆசையா? இதை ஏன் மேடம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அதுக்கு தான் சொல்றது, ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. யோ விக்ரம், இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாவுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது எனக்கும் தெரியாது. இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத பண்ணுங்க. உங்களுக்கே புரியும். எனக்கு தெரியும். என்ன அனுப்புங்க மேடம், நான் பண்றேன். ஓய்! இங்க இருந்து பார்த்தா எந்த ஏரியா உன்னோடது? ஜேபி நகர் தானே? தெரியவே இல்லையேடா. அப்படி இருக்கும்போது நான் என்னோடது, என் வாழ்க்கை, என் ப்ராப்ளம், நான் பண்றதுதான் பெருசுன்னு போஸ்ட் கொடுக்குறீங்களே, அப்ப இவங்கெல்லாம் எங்க போவாங்க? மேடம் மேடம் இங்க பாருங்க மேடம், டொனேஷன் ஸ்லிப்ஸ், முதியோர் ஆசிரமம், அனாதை இல்லம், சாமிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கிறது. இங்க பாருங்க, ஆர்கன் டோனர் கார்டு, கண்ணு, லிவரு, கிட்னி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்க பாருங்க செல்ஃபீஸ், ஏழைங்களோட எடுத்திருக்கேன். என் கெப்பாசிட்டியை மீறி எல்லா நாளதும் பண்ணியிருக்கேன் மேடம். இன்னும் ஒரு நாள் இருக்கு. வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தா சொல்லுங்க, அதையும் பண்ணிடுறேன். ஏன் விக்ரம், நீங்க பண்ணதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இதுதான் பண்ணணும், இதுதான் நல்ல விஷயம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னா? என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடுறீங்களா? மேடம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். இது சரி இது தப்புன்னெலாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. போதும் மேடம், எனக்கு திரும்ப போக பிடிக்கல. என்னை எங்க அனுப்பணுமோ அங்கே அனுப்பிடுங்க. அது எனக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னாவது சொல்லுங்க. எனக்கு தெரியாது. என்ன மேடம் எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்றீங்க? ஒரு முறை என் இடத்துல இருந்து நின்று பாருங்க, அப்பதான் தெரியும். ஆமா, என்கிட்ட யாராவது வெறும் 3 நாள் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கியிருப்பேன். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களா நான் இங்கதான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், நல்லதாகட்டும், என் வாழ்க்கையோட அர்த்தத்தையே நான் மறந்துட்டேன். எனக்கு முடிவுங்கிறதே இல்ல. ஆனா உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு பயணத்துக்கும் அர்த்தம் கொடுக்கறது தான் முடிவு. அதான் உங்களுக்கு இருக்கிற வரம். உயிர் போய் சாவு வந்தப்ப அதுக்கு ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஈர்ப்புக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும். சாமி கர்ப்பகிரகம்னு ஒன்று இருந்தா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி, அது நம்ம சந்தோஷம், வலி, நான் என்னோடதுங்கிறதெல்லாம் அழிச்சிரும். அந்த ஈர்ப்புல நாம மரணத்தை ஏத்துக்கிறோம். ஆனா அதையும் மீறி சில பேர் போராடுவாங்க. அந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க பண்ண வேண்டியது ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் தெரியுவேன். மற்ற எபிசோட விட இந்த எபிசோடு பெஸ்ட் மேடம். அவன் வந்தா அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துவான். என்ன மேடம், பாருங்க மேடம், ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அவனை அனுப்பின மாதிரியே என்னையை அனுப்பி ஏதாவது பண்ணிட்டு வாடன்னு என்னை வச்சு பிளான் போடாதீங்க. எனக்கு இன்னும் சொந்தமானவங்க அங்கே யாருமே கிடையாது. என்னை வச்சு எதுவும் பிளான் போடாதீங்க. என் பாடி கூட ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போகல மேடம், ஆர்ச்சியூர்லேயே கிடக்குது. ஃபேஸ்புக்கில் மட்டும் ரிப்பு ஜீவன் மறுபடியும் பிறந்து வா அழுத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. 1500 லைக்ஸ். உங்களை அப்படிலாம் அனுப்ப மாட்டேன், விடுங்க. தேங்க்ஸ் அலாட் மேடம். இந்தாங்க, இது என்ன இதை மேடம்? போட்டுக்கோங்க. கிஃப்டா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். இதோட என் வேலை முடிஞ்சது.
இதுக்கப்புறம் இந்த வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களோடது. என்னது என்னோட வேலையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல வருஷங்களுக்கு பிறப்பு மறுபிறப்புன்னு இருக்கும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க மட்டும் பல வருஷங்களுக்கு அவங்க இங்கேயே தான் இருக்கணும். அதுதான் தண்டனை. அப்படின்னா நீங்க செல்ஃப் சூசைட்டு? ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் அதே தப்பு தான் பண்ணேன். ஆனா அதை விட பெரிய தண்டனை என்னன்னு தெரியுமா? நான் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டேன்ற காரணமே எனக்கு ஞாபகம் இல்ல. அட எனக்கு ஞாபகம் இருக்கு மேடம். அதாவது நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா அது எப்படின்னா அன்னைக்கு அத பத்தி எவ்வளவு யோசிச்சாலும் பிரயோஜனம் இல்ல. கம்பவுண்டர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இதை விட அந்த விக்ரம் பிளானே நல்லா இருந்தது. அவன் எங்க இருக்கானோ?